என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய மேசராசி அஸ்வினி 3ஆம் பாதத்துடைய பகுதி. இந்த அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் உடல் பருமனோடு யாராவது இருப்பாங்க, அரசு அதிகாரத்துறையில் யாராவது இருப்பாங்க, அரசியல் சம்பந்தமானவங்க யாராவது இருப்பாங்க. கண்டிப்பாக அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நடக்கும். இந்த ஆடி மாதத்தை நீங்கள் சரியான வழிபாடு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் அதற்கு பலன் கண்டிப்பாக உண்டு. இந்த அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய வீடுன்னு பார்த்திங்கன்னா இந்த குறுக்கு சந்து அல்லது அந்த வீட்டு பக்கத்தில் அதிகமான தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கும், சிவன் கோயிலோ அல்லது விநாயகர் கோயிலோ ஏதாவது கண்டிப்பாக அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கும். அவங்க வீட்டுக்கு ஒட்டிய அம்பாளுடைய, அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த சிவன் கோயிலுக்கும் அம்பாளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த பாதிப்பு உங்கள் வீட்டில் அடிக்கும். இதுவே நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இல்லைங்களா. அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இந்த தெய்வ குற்றம் அப்படிங்கிறது உங்களை இல்லத்தில் இருக்கும். இந்த தெய்வ குற்றத்தினாலேயே உங்களால் வீட்டில் சரியாக தூங்க முடியாது. இதற்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு. உங்கள் வீட்டில் அதிகமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பா இது நடக்க போகுதுப்பா. அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு, அதாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் முன்னாடி தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் நடந்தால் கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க, இது நடக்க போது எல்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு விஷயம் அந்த வீட்டில் இருக்கும். இன்னுமே இந்த அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்ன, ஏன் உங்களுடைய தாயும் தகப்பனும் பிரிந்ததற்கான காரணங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சொத்துக்கள் சுகங்கள் எல்லாமே இருந்தாலும் ஏன் இந்த பெண்கள் 2 தாரம், அதாவது ஆண்களுக்கு 2 தார அமைப்பு ஏற்படுது, ஏன் தாயினுடைய வம்சாவளியிலிருந்து பிரச்சனைகளாகவே இருக்குது, தாய் கூட பிறந்தவங்களுக்கு பிரச்சனையாகவே ஏன் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.